டெல்லியிலிருந்து அவர் ஃப்ளைட்டை கிளப்பினோடனே மலையாளத்தில் முதல்ல ட்விட்டர் போட்டாப்ல. என்ன தமிழ்நாட்டுக்கு தான் வராருன்னு பார்த்தா இல்லை ஃபர்ஸ்ட் கேரளா தான் போயிருக்காரு. கேரளா வழியா தமிழ்நாடு. கேரளாவில் காலையில் கூட்டம், அங்கே வந்து கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் வந்து திட்டி குச்சிட்டு அதற்கு பிறகு தமிழ்நாடு கிளம்புறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் தமிழில் ஒரு ரிட்டு வந்து போட்டுட்டு தான் வந்தாருங்க. என்ன சொல்கிறாரு? என்டிஏ கூட்டணி கூட தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு அவரு. ஓ, கூட்டணியே தமிழ்நாடோட தான் இருக்கா? என்ன சொல்ல வராரு? தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் தமிழ்நாடு இருக்கிறது அப்படின்லாம் போட்டுட்டு ஊழல் கட்சி திமுகவுக்கு விடை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அவங்க என்டிஏ ஆட்சியில பண்ண சாதனைகள்லாம் பார்த்துட்டு பெருவாரியான மக்கள் அந்த ஆழமான தாக்கத்தை உணர்ந்திருக்காங்களாம். தமிழ்நாடு மக்கள் அந்த அளவுக்கு ஆழமான காயத்தில் ஆழமான தாக்கத்தை உணர்ந்திருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்லாம் சொன்னாரு. உடனே இந்த சைடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இருந்து அவர் ஒரு அறிக்கை வந்து கொடுத்திருந்தாரு. அவரு தமிழ்நாட்டுக்கு எப்பப்ப எலெக்ஷன் வருது அப்பெல்லாம் கிளம்பி வந்துடுவாரு. தமிழ் மேல திடீர்னு வந்து பாசம் வந்துடும் அவருக்கு. சரி, தமிழ்நாட்டு கொடுக்க வேண்டிய அந்த கல்வி நிதி 3485 கோடி எப்போ கொடுக்க போறீங்க? தமிழர்களை மிஞ்சி தமிழர்கள் பாசம் உங்ககிட்ட இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதி எப்போ வந்து நீங்க வந்து கொடுப்பீங்க? நீட் விலக்கு எப்போது? இந்த டீலிமிட்டேஷன் உத்தரவாதம் வந்து கொடுக்க முடியுமா? அதை விட மாட்டோம் நாங்க. அதுக்கு பிறகு முக்கியமா இந்த கீழடி அகழ்வாராய்ச்சி அறிக்கை எப்போ வந்து கொடுக்க போறீங்க? உங்க ஏஜென்ட்டா ஒருத்தரை வச்சிருக்கீங்களே ஆளுநர் ஆர்.என். ரவி, அப்புறம் எப்போ அவரை எப்போ அனுப்புவீங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காரு. கேள்வி வந்து கேட்டிருந்தாரு.